நீங்களா அந்த வெளிநாடு உங்களை கூப்பிடணும்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியாம ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது உங்க சொந்த ஊர்லயே இந்த ஆராய்ச்சி பண்ணலாம். பெரிய அளவுலாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டெஃபினட்டா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு உதவி செய்யறதுக்கு உலகம் ஃபுல்லா இருக்காங்க. உலகம் ஒரு பெரிய கிராமம். இந்த ஊர் மட்டும் கிடையாது, இல்லை பட்டுக்கோட்டை மட்டும், தஞ்சாவூர் கிடையாது, தமிழ்நாடு கிடையாது. இந்த உலகத்தை பாருங்க. உலகன்றது பெருசு. எல்லாருக்கும் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். நல்லா படிங்க. அப்படின்னா புரிஞ்சு படிங்க. எப்போதுமே ஏன், எதற்கு, எப்படி இந்த கேள்வியை கேளுங்க. ஒய், வாட், ஹவ். யாரு சொன்னாலும் இந்த கேள்வியை கேட்டு அனலைஸ் பண்ணி புரிஞ்சுங்க. உங்களுக்கு தெரியும், பெரியார் சொல்லியிருக்காரு. நான் சொன்னாலும் நீங்க நம்ப வேண்டியதில்லை, நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ நீங்க முடிவு பண்ணுங்க. முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, இல்லை பேரண்ட்ஸ்க்கு, உங்க குழந்தைங்களை அவங்கள சுயமா முடிவெடுக்க திறமையை வளர்த்துங்க. நம்ம அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க போறதில்லை. நம்மளுக்கு பிறகு அவங்க பத்திரமா இந்த உலகத்தில் இருக்கணும்னா, பத்திரமா நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு சுயமா முடிவெடுக்க திறமையை வளர்த்து கொடுங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு கொடுத்துருக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க இந்த உலகத்துல பல சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. வெளியில நம்ம கூடவே போயிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே விஷயம் மட்டும், நேரம் தவறாமை. அது ஜப்பான்ல டாக்டர் சிவகுமாருக்கு தெரியும். ரொம்ப நேரம் தவறாமைன்னா ரொம்ப நேரம் கரெக்டா 5 நிமிஷத்துக்கு கிடைப்பாங்க. ஒரு விஷயத்துல கரெக்டா முடிப்பாங்க. ஈவன் செருப்பை வீட்டில் அவங்க தெரியும், செருப்பை திருப்பி போட்டு உள்ள போவாங்க. செருப்பை வீட்டில் வந்த பிறகு வெளியில போறதுக்கு வசதியா போட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்க நேரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். அதனால ஜப்பான் ஒரு தொழில்நுட்பத்தில் உயர்ந்த அளவில் இருக்கு. நிறைய கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் தான். அதுக்கு முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? படிச்சு மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். இவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இவங்க ஸ்பெண்ட் பண்ணல. அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும், படிச்சவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, படிக்கலைன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். இதுதான் வித்தியாசம். தவிர நம்ம யாருக்கும் குறைஞ்சில்ல, யாருக்கும் மேலேயும் இல்லை. எல்லாருமே யூனிக்கு. யாரையும் பத்தி கம்பேர் பண்ணாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அது முக்கியமானது. சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். எங்க இதுலயே ஸ்காலர்ஷிப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணோன்னா அவங்க அப்ளை பண்ணிட்டு, இல்லை சார் யாருக்கும் சொல்லாதீங்க சார், நான் கனடா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்பெயின் போனேன், நானே அப்ளை பண்ணுறேன், யாருக்கும் சொல்லிடாதீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைப்போம். யாருக்கு திறமை இருந்தோ அவங்க கிடைக்கணும்னு நினைப்போம். அதனால எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா இன்னொரு விஷயம் கிடைக்க போகுது. உலகம் ஒன்றும் ஒரே ஒரு கதவு கிடையாது, பல கதவுகள் இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருந்தப்ப பால் பவுடரு, கோதுமைலாம் அமெரிக்கால வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா தெரியல. இப்போ யாராச்சும் பால் பவுடர் வாங்கலாமா? அமெரிக்காலேருந்து பால் பவுடர் வந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்னும் அந்த டேஸ்ட் ஸ்கூல்ல கொடுத்தாங்க, கோதுமை கொடுத்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் இல்லை. நீங்க நினைக்கலாம் இன்னும் உங்களுக்கு நிறைய இதெல்லாம் வசதிலாம் இல்லைன்னு. நாங்க இருந்ததோட நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்க இருந்ததோட மற்ற அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருக்க போறீங்க. அதுதான் நம்மளோட கடமை. ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நல்லா படிங்க. நல்லா அப்பா அம்மா உங்களுக்காக நிஜமாலே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் வளர்க்குறாங்க. சும்மா வரல பணம். நல்லா ஞாபகம் வச்சு, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப முக்கியமானது. இது எப்போ புரிஞ்சுச்சுன்னா, எனக்கு என் பையன் வந்தப்போ சொல்லிச்சு, அவர்கிட்ட ஏதாவது சொன்னோன்னா அவ்வளோதானே பணம் தானே, அது ஏடிஎம் மிஷினில் போட்டு எடுத்துடுவான். அவன் நினச்சிட்டா கார்டு போட்டோன்னு பணம் வரும்னு. ஆனால் அவனே இப்போ வெளிநாடு போனோன்னு, இல்லை என்கிட்ட பணம் இல்லை, ரொம்ப சின்ன கொஞ்சம் தான் இருக்குது, அது செலவு பண்ணி கஷ்டம் குறைச்சதான் செலவு பண்ணி ஆகணும், அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னும். ஸோ அவங்களுக்கு தெரிய அமைச்சது. இப்போ அவங்களுக்கு அந்த பணம் என்ன கஷ்டம்னா அவங்களுக்கு தெரிய அமைச்ச பிறகு தெரியுது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப தெரியல. ஏன்னா அவங்க இந்த கார் வச்சுருக்காங்க, நீங்களும் இந்த கார் வாங்க. ஏன்னா அவங்க படிக்கிற ஸ்கூல்ல எல்லாரும் கார்ல வராங்க. அவங்க வச்சுட்டு நம்ம கார் வாங்க முடியுமா? நம்மளால முடிஞ்சதான் வாங்கணும். நம்மளுக்கு தேவையான வாங்க முடியும். இது ரெண்டும் தான். இதனால எப்போதுமே இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி வாழ்க்கையை ஓட்டாருங்க. நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. மற்றவங்களை கம்பேர் பண்ணா அவர் வாழ்க்கை ஃபுல்லாக கம்பேர் பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம என்னைக்கு அப்புறம் அம்பானியை கம்பேர் பண்ணுவோம் நினைச்சு. அதெல்லாம் அது முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு என்ன இருக்குமோ அதை வச்சு நல்லா சாட்டிஸ்ஃபைடா உயர பாருங்க. நன்றி. இந்த எழில் தமிழ் பட்டத்துக்கு அது இல்லாமல் புலவர் ஒரு மண்ணில் இருந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. இது நான் அவரோட யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்துப்பேன். அவர் பாட்டெல்லாம் பார்ப்பேன், அவரோட பேட்டியை பார்ப்பேன். அவர் எப்படி இருந்தாரு 4 வருஷம்லாம் அவரோட தமிழ் பாடலுக்கு சினிமாவில் எழுதினாரு, அதுக்கு முன்னாடி இருக்காரு. அந்த 4 வருஷத்துல அவரோட டிராவலு இதெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மண்ணிலேருந்து பேசுறது. நன்றி, வணக்கம்.